இளையான்குடி வேளாளச் செல்வராக பிறந்தவர் தான் மாறனார். இவர் சிவனடியார்கள் எத்தனை பேர் வந்தாலும் உபசரித்து விருந்து செய்கிறது தான் இவரோட தலையாய கடமையாக செஞ்சு வராரு. இவர் செல்வந்தராக இருக்கிறதுனால மட்டும் இதை செய்யலை. இவர் ஏழையாக இருந்தாலும் இப்படி தான் செய்வார் அப்படின்னு இந்த உலகுக்கு புரிய வைக்க இறைவன் மாறனார் தன் சொத்து முழுசும் விற்று இறை அடியார்களுக்கு தொண்டு செஞ்சு தன் வீட்டில் இருந்த கொஞ்ச நெல்லையும் சிவனடியாருக்கு அமுது படைச்சு மிஞ்சிய கொஞ்ச நெல்லை எடுத்துகிட்டு போய் தன் வயலில் விதைச்சிட்டு வந்து கணவனும் மனைவியும் பட்டினியாக இரவு வீட்டில் படுத்து கிடக்காங்க. அப்போ அங்கே சிவனடியாராக இறைவன் வாராரு. பசியோடு வந்த சிவனடியாருக்கு உணவு கொடுக்க வீட்டில் எதுவுமே இல்லைன்னு கணவன் மனைவி 2 பேரும் வருந்துறாங்க. அப்போது மாறனார் காலையில் விதைச்ச நெல் ஞாபகம் வர புதையல் கிடைச்சது போல் மகிழ்ச்சி அடைகிறாரு. உடனே வயலுக்கு சென்று விதைச்ச எல்லா நெல்லையும் அரிச்சிட்டு வந்து சிவனடியாருக்கு உணவு படைக்கிறாரு. அடுப்பறிக்க விறகு கிடையாது, எல்லாம் மழையில் நனைஞ்சு ஈரமாக இருக்குது. உடனே வீட்டோட மேற்கூரையில் உள்ள கம்புகளெல்லாம் எடுத்து அடுப்பு பற்ற வைக்கிறாரு. உணவு தயார் பண்ணி சிவனடியாரை சாப்பிட அழைக்கிறாங்க. அப்போ சிவனடியார் ஒளிமயமாக காட்சி தந்து இளையான்குடி மாறநாயனாரையும் அவரோட மனைவியையும் சிவலோகத்தில் வாழ அருள் தந்துட்டு போகிறாரு.